ஆண்டுகள் நீங்கள் கவலைப்பட்டு ஏன் எனக்கு இது நடக்கல என்று நீங்கள் கேள்வி கேட்கிறீங்களே, உங்கள் கேள்விக்கு தான் நான் பதில் சொல்றேன். நீங்க கவலைப்பட்டு தான் இருக்கிறீங்க. அந்த கவலைக்கு ஒரு ஆன்சர் வரல. அதுக்கு காரணம் கடவுள் கிடையாதுங்க, நீங்கள் தான். நீங்கள் கணவரை குறித்து கவலைப்படுறதுனால கடவுளால ஒன்றும் செய்ய முடியாது. உங்களை பிள்ளைகளை குறித்து நீங்கள் கவலைப்படல, பிள்ளைகளுக்கு ஒன்றும் ஆண்டவர் செய்ய முடியாது. அல்லது உங்களுடைய எதிர்காலத்துக்காக நீங்க கவலைப்படுறதால ஆண்டவர்ல ஒண்ணும் செய்ய முடியாதுங்க. இன்னைக்கு அநேக மக்கள் யாராவது என் கவலையை கேட்க மாட்டாங்களா, யாராவது என் பாரத்தை கேட்க மாட்டாங்களா, யாராவது என் கஷ்டத்தை கேட்க மாட்டாங்கன்னு சொல்லி கவலையோடு இருக்கிறாங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, உங்க கவலைய மனிதர் கூட புறக்கணிக்கலாம், ஆனா ஆண்டவர் சொல்றானா, அவர் உங்களை விசாரிக்கிறானபடியா. கடவுள் உங்களை விசாரிக்கிறவராங்க, உங்க கவலையை விசாரிக்கிற தேவனா இருக்கிறார். அந்த கடவுள் கிட்ட போய் நீங்க விசாரிச்சீங்கன்னா அவர் சொல்லுவார், ஓகே கூடு, நான் எடுத்துக்கொள்கிறேன். என்ன கவலையா இருந்தாலும் பாரம் வந்தாலும் என் குடும்பங்களே, நான் அதை எடுத்துக்கொண்டு உனக்கு அதுக்கு பதிலை தர்றேன். நீங்க உங்க வாழ்க்கையில கூட எல்லாரும் சொல்லி இருக்கலாம், முடிஞ்சிச்சுங்க, உங்க வாழ்க்கையில கவலையே முடிய போகுது, உங்க வாழ்க்கையில கவலையே முடிஞ்சிச்சுன்னு சொல்லலாம். ஆனா ஆண்டவர் பார்த்துல அமர்ந்து பாருங்க, எத்தனை வருஷங்கள் ஆனாலும் அதை மறுபடியும் தேவன் உயிர்ப்பிக்க வல்லமுள்ள தேவனா இருக்கிறார். நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா? இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்களை யாவரையும் இந்த ஆகஸ்ட் மாதத்துல சந்திப்பது நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த புதிய மாதத்துல ஆண்டவர் ஒரு அருமையான வாக்குத்தத்தத்தை உங்களுக்கு கொடுக்கிறார். இந்த வாக்குத்தத்தம் இந்த மாதம் முழுவதும் உங்களை நடத்தக்கூடியதா இருக்கிறது. நான் கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கிறேன். கடந்த மாதத்துல கொடுத்த வாக்குத்தத்தம் உங்க வாழ்க்கைக்கு மிகவும் ஆசீர்வாதமாய் இருந்திருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். அந்த வாக்குத்தத்தம் உங்களை ஜூலை மாதம் முழுதும் நடத்திருக்கிறதுனாலதான் உங்களுக்கு கர்த்தர் ஒரு ஆகஸ்ட் மாதத்தை தந்திருக்கிறார். இந்த மாதத்தில் ஆண்டவர் என்ன வாக்குத்தத்தம் வைத்திருக்கிறார் என்று உங்களுக்காக நான் தேவ சமூகத்துல காத்திருந்த போது ஆவியானவர் ஒரு வசனத்தை உங்களுக்காக காண்பித்தார். அது என்ன வசனத்தை என்பதை உங்கள் மத்தியில் நான் சொல்லி உங்களுடைய ஆசீர்வாதத்துக்காக விடுதலைக்காகவும் ஜெபிக்க இருக்கிறேன். இது வசனத்துக்கு போறதுக்கு முன்பதாக நம்ம எல்லாரும் அறிந்த வண்ணம் ஆகஸ்ட் மாதம் என்றாலே நம்ம எல்லாருக்கும் நினைவு வருகிறது சுதந்திர தினம் தான். ஏன்னா இந்தியா முழுவதும் நமக்கு விடுதலை வாங்கி கொடுத்த நபர்களையும் மற்றும் அந்த நாளை தான் நம் சுதந்திர நாள் என்று நாம் நினைவு கூறுகிறோம். நீங்களும் இந்த இந்திய தேசத்துக்காக இந்த மாதத்துல அதிகமா ஜெபம் பண்ணுங்கள். ஏன்னா ஒவ்வொரு மாநிலங்களிலும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் போய்கொண்டிருக்கிறது. அதன் மத்தியில இருந்து ஜனங்களை பாதுகாக்க, ஜனங்களை ரட்சிப்புக்குள்ள வழிநடத்த ஒரு பிரதானமான பொறுப்பு நம்முடைய கரத்தில் இருக்குது. இதை பார்க்கிற என் அன்பு சகோதர சகோதரிகள், நீங்கள் இந்த இந்திய தேசத்தினுடைய பாதுகாப்புக்காக, ரட்சிப்புக்காக, விடுதலைக்காக மற்றும் சுவிசேஷம் அறிவிப்புக்காக நீங்கள் செபிக்கும்படியாக நான் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். வேத புத்தகத்தை நாம் எடுத்துக்கொள்வோமாக. வேத புத்தகத்துல 1 பேதுரு புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்க இருக்கிறேன். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். இந்த ஆகஸ்ட் மாதத்துல ஆண்டவர் உங்களுக்கென்று கொடுக்கிற ஒரு அருமையான வாக்குத்தத்தம் என்றால், உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற உலகத்துல அநேக மக்களை போய் விசாரிக்கும் போது அல்லது அவர்களிடத்துல பேசும்போது அவர்களிடத்துல எது அதிகமா இருக்குதோ இல்லையோ கவலைதான் அதிகமாக இருக்குது. ஒருவேளை சபைக்கு போய் விசுவாசிகளை கேட்டா அவர்கள் நிறைய காரியத்தை ஒரு கவலையாக சொல்வார்கள். ஊழியம் செய்கிற ஊழியர்களை கேட்டா அவர்களும் கவலையாக பல காரியங்கள் சொல்வார்கள். உலக மக்களை போய் கேட்டா அவர்கள் சில காரியத்தை கவலையாக சொல்வார்கள். இப்படி பலவிதமான மனிதர்கள் இன்னைக்கு ஒரு கவலையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. இன்றைக்கு கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகள் அல்லது வாலிப சகோதர சகோதரிகள், உங்களுடைய இருதயத்துல கூட ஏதோ ஒரு கவலை உங்களை ஆட்கொண்டு இருக்கலாம். அல்லது ஏதோ ஒரு காரியத்தை குறித்து பல ஆண்டுகளாக நீங்கள் கவலைப்பட்டு கொண்டு வருகலாம். அல்லது கவலையே உங்க வாழ்க்கையில அன்னிதினமும் கவலைப்பட்டு நீங்கள் அதன் மூலமாக ஒரு பிரயோஜனம் அடையாதபடி இன்னைக்கு சோர்ந்து போய், என் கவலைக்கு ஏதாவது ஒரு விடுதலை கிடைக்குமா, என் கவலை மாறுமா, எனக்கு உண்மையான ஒரு சந்தோஷம் கிடைக்குமா, இந்த கவலைதான் அன்றாட இரவு நேரத்திலும் பகல் நேரத்திலும் என்று பலவிதமான கவலையோடு இன்னைக்கு
வாழ்ந்து கொண்டிருக்கிற நீங்கள் உங்களுக்காக தான் ஆவியான சொல்றார், உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். இன்னைக்கு கவலை இல்லாத எந்த ஒரு மனிதனும் கிடையாது. மனிதனா பிறக்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கவலை இருக்கும். படிக்கிற பிள்ளைகளுக்கு படிப்பை குறிச்சு ஒரு கவலை இருக்கும். திருமணம் ஆகாத பிள்ளைகளுக்கு திருமணத்தை குறிச்சு ஒரு கவலை இருக்கும். வேலை இல்லாத பிள்ளைகளுக்கு எப்பொழுது ஒரு நல்ல வேலை கிடைக்கும், இந்த வேலையில எப்பொழுது ப்ரொமோஷன் கிடைக்கும் சொல்லிட்டு அது குறிச்சு கவலை இருக்கும். அல்லது திருமணம் ஆகி இன்னும் குழந்தை பிறக்கவில்லை என்று சொன்னால் அந்த குழந்தை எப்பொழுது பிறக்கும், எனக்கு எப்போ ஒரு கர்ப்பத்து கண்ணி கிடைக்கும் சொல்லிட்டு அதை குறிச்ச ஒரு கவலை இருக்கும். அல்லது கணவர் குடி பழக்கத்தை அடிமைப்பட்டு இருப்பானால் எப்பொழுது இந்த கணவர் குடியிலிருந்து விடுதலை ஆவார் என்று அது ஒரு கவலையா இருக்கும். அல்லது இன்னும் பண தேவைகள், ஒரு சொந்த வீடு இல்லாதபடி, வாகனம் இல்லாதபடி, பிள்ளைகளுக்கு படிப்புக்கு தேவையான பணம் இல்லாதபடி என்று எண்ணற்ற காரியங்கள் அநேகருடைய வாழ்க்கையில இது ஒரு கவலையாய் மாறிக்கொண்டிருக்கும். அல்லது வியாதியோடு அல்லது வேதனையோடு, யாருமே இல்ல, எனக்கு போராட்டம் நிறைந்த ஒரு உலகத்துல இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு அநேக மக்கள் வியாதியோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறதுனால அந்த வியாதியை குறிச்சு ஒரு கவலையோடு இருக்கிறாங்க. அல்லது அநேக மக்கள் இந்த பிசாசின் பிடியில் இருக்கிறதுனால இந்த பிசாசினுடைய காரியம் என் வாழ்க்கையில முழுவதுமா ஆளுகை செய்து கொண்டிருக்கு, இதுல இருந்து எனக்கு எப்போ விடுதலை கிடைக்கும் என்று இன்னொரு மக்கள் ஒரு கவலையோடு இருப்பார்கள். இன்னொரு ஊழியம் செய்யற ஊழியர்கள் வாழ்க்கையில பார்க்கும்போது இன்னும் ஆத்மா வரலையே, எனக்கு வேண்டிய காணிக்கை இல்லையே, என் ஊழியம் ஆசீர்வதிக்கப்படலையே, இந்த ஆத்மா இன்னும் ரட்சிக்கப்படாம இருக்குது, அதை குறிச்சு ஒரு கவலை இருக்கும். ஒருவேளை இதை பிரசங்கிக்கிற என்னுடைய வாழ்க்கையில கூட எப்பொழுது ஆண்டவர் ஒரு எழுப்புதல் தேசத்துக்கு கொடுப்பார், ஒரு பெரிய தரிசனத்துக்காக என்னை முழு நேர ஊழியத்துல கொண்டு வந்தாரு, ஆனாலும் இன்னும் சில காரியங்கள் மாறவில்லை என்று ஒரு கவலையோடு தான் ஒவ்வொரு நாளும் ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆனால் ஆண்டுடைய நாமத்தினால சொல்லுகிறேன், என் வாழ்க்கையில வருகிற கவலைய எனக்கு எப்பெல்லாம் கவலை வரும்போது நான் தேவ பாதத்துல அமரும் போது அந்த கவலையை அவர் மேல வைத்துட்டு நான் ஃப்ரீயா ஓட ஆரம்பிச்சிருவேன். ஏன் கவலைப்படக்கூடாது? கவலைப்பட்டா என்ன நடக்கும், அல்லது கவலைப்படுறதால என்னதான் மாற்றம் வந்திருக்குது என்று உங்கள் மத்தியில் அந்த கேள்வி வச்சுன்னா, கவலைப்படுறதால ஒரு சின்ன அலுவல கூட நம்மளால ஒரு விஷயத்த மாத்த முடியாது என்றது பைபிளும் சொல்லுகிறது. அதேதான் நானும் சொல்றேன். நீங்க எத்தனை வருஷமா கவலைப்பட்டிருக்கீங்க, எதுக்கோ கவலைப்பட்டிருக்கீங்க, ஏதாவது ஒண்ணு மாறி இருக்குதா? ஏன்னா பைபிள் என்ன சொல்லுதுன்னா, மத்தேயு எழுதின புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். கவலைப்படுகிறதுனால் உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான்? ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். இந்த வசனத்திலிருந்து நம்ம பார்க்கும் பொழுது எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்க அப்படின்ற ஆண்டோட வசனம் சொல்லுது. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில எதுக்காக அதிகமா கவலைப்படுறோம் யோசித்து பாருங்க. ஒண்ணு கணவருக்காக கவலைப்படும், ஒண்ணு பிள்ளைகளுக்காக கவலைப்படும், ஒண்ணு நமக்காக கவலைப்படும், இன்னொன்னு மற்றவங்களுக்காக கவலைப்படும், இல்ல பணத்துக்காக, இல்ல வீடுக்காக, அல்லது வேலைக்காக, படிப்புக்காக, சுகத்துக்காக. சோ இப்படி எண்ணற்ற காரியங்கள் சொல்லிக்கொண்டே போனாலும் பைபிள் என்ன சொன்னா, இதுக்காக நீங்க கவலைப்படக்கூடாதான். இதுக்காக நீங்க கவலைப்பட்டா ஒண்ணுமே நடக்காது. அப்ப இத்தனை ஆண்டுகள் நீங்கள் கவலைப்பட்டு ஏன் எனக்கு இது நடக்கல என்று நீங்கள் கேள்வி கேட்கிறீங்களே, உங்கள் கேள்விக்கு தான் நான் பதில் சொல்றேன். நீங்க கவலைப்பட்டு தான் இருக்கிறீங்க. அந்த கவலைக்கு ஒரு ஆன்சர் வரல. அதுக்கு காரணம் கடவுள் கிடையாதுங்க, நீங்கள் தான். நீங்கள் கணவரை குறித்து கவலைப்படுறதுனால கடவுளால ஒன்றும் செய்ய முடியாது. உங்களை பிள்ளைகளை குறித்து நீங்கள் கவலைப்படல, பிள்ளைகளுக்கு ஒன்றும் ஆண்டவர் செய்ய முடியாது. அல்லது உங்களுடைய எதிர்காலத்துக்காக நீங்க கவலைப்படுறதால ஆண்டவர்ல ஒண்ணும் செய்ய முடியாதுங்க. அப்ப என்னப்பா செய்யணும் என்ற ஒரு கேள்வி உங்கள் மத்தியில் இருக்குமானால் அதான் சொல்லுது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியை தேடுங்கள், பிறகு எல்லாம் கூட கொடுக்கப்படும். இந்த வசனத்தை வைத்து நம்ம பார்க்கும்போது நீங்க கடவுளை தேடுங்கள், கடவுளிடத்துல ஜெபம் பண்ணுங்கள், கடவுளத்தில் விசாரிங்கள். ஏன்னா அந்த வசனம் சொல்லு, 1 பேதுரு 5:7 முதல் வசனம் சொல்லு, அவர் உங்களை விசாரிக்கிறானபடியால் உங்கள் கவலைகள் எல்லாம். கடவுள் உங்களை விசாரிக்கிற தேவன். இன்னைக்கு நம்ம மனிதர்களை விசாரிக்க மாட்டேங்கிறாங்க, மனிதர்களை நேசிக்க மாட்டேங்கிறாங்க, அல்லது உங்க கவலையை கூட யாருக்கிட்டையாவது போய் சொல்லலாம்னு நினைப்பீங்க. இன்னைக்கு விசுவாசிகள் ஆலயத்துக்கு வரும்போது ஊழியர் இடத்துல என் கணவரை குறிச்சோ பிள்ளைகளை குறிச்சோ அநேக காரியங்கள் சொல்லிக்கொண்டே இருப்பாங்க. அதையும் கேட்டு கடைசியா கடவுள் உங்க வாழ்க்கையில் பெரிய மாத்துவார் என்று நாங்க சொல்லி ஜெபித்து அனுப்போம். அதே போலதான் இன்னைக்கு அநேக மக்கள் யாராவது என் கவலையை கேட்க மாட்டாங்களா, யாராவது என் பாரத்தை கேட்க மாட்டாங்களா, யாராவது என் கஷ்டத்தை கேட்க மாட்டாங்கன்னு சொல்லி
சொல்லி கவலையோடு இருக்கிறாங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, உங்க கவலைய மனிதர் கூட புறக்கணிக்கலாம், ஆனா ஆண்டவர் என்ன சொல்றானா, அவர் உங்களை விசாரிக்கிறானபடியா. கடவுள் உங்களை விசாரிக்கிறவராங்க. உங்க கவலையை விசாரிக்கிற தேவனா இருக்கிறார். அந்த கடவுள் கிட்ட போய் நீங்க விசாரிச்சீங்கன்னா அவர் சொல்றாரு, ஓகே கூடு, நான் எடுத்துக்கொள்கிறேன். என்ன கவலையா இருந்தாலும் பாரம் வந்தாலும் குடும்பங்களே, நான் அதை எடுத்துக்கொண்டு உனக்கு அதுக்கு பதிலை தர்றேன். இன்னைக்கு மனிதனிடத்துல நம்ம போய் சொன்னால், அல்லது வேறு எங்கேயாவது நம்ம கிட்ட போய் சொன்னால், ஒன்று மனிதர்கள் வாங்கி கொண்டு ஓகே ஜெபிக்கலாம் நினைப்பாங்க, அல்லது அந்த கவலையெல்லாம் கேட்டு மற்ற மனிதர்கிட்ட சொல்லுவாங்க. ஊழியர்கிட்ட சொன்னாலும் நான் அதுக்காக ஜெபிக்கிறேன்னு சொல்லுவாங்க. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றனா, அவர் உங்களை விசாரிக்கிறானபடியா. எதுக்காக இந்த பிரச்சனை வந்தது, எத்தனை ஆண்டுகள் இந்த பிரச்சனை இருக்கிற, கவலைப்படாத, அந்த கவலையை ஏன் மேல வைத்து விடு. இன்னைக்கு இந்த ஆகஸ்ட் மாதத்துல அவர் மேல வைக்க நீ ஆயத்தமா? உங்க கவலைய அவர் மேல வச்சு பாருங்க, அவர் உங்களுக்கு அதிசயத்தை செய்வேன் என்று வாக்கு கொடுக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில இவ்வளவு ஆண்டுகளாக நீங்க கவலைப்பட்டு திருமண நாள் முறக்கொண்டு நீங்கள் கவலையோடு வந்திருக்கீங்க. ஆனா கடவுள் சொல்றாரு, என் மேல வை மகளே, என் மேல வைத்து பாரு, நான் உனக்கு அதிசயம். ஒரே ஒரு காரியத்தை மாத்த நான் சொல்லி உங்களுக்காக நான் ஜெபிக்க இருக்கிறேன். வேத புத்தகத்துல லூக்கா எழுதின புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். பின்பு அவர் பிரயாணமா போகையில் அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்தார். அங்கே மார்த்தாள் என்னும் பெயர் கொண்ட ஒரு ஸ்திரீ அவரை தன் வீட்டிலே ஏற்றுக்கொண்டார். சோ இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்த நாட்களில ஒரு பட்டணத்துல பிரவேசிக்கும் பொழுது அந்த பட்டணத்துல மார்த்தாள் மரியாள் என்று 2 சகோதரிகள் இருந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு தாய் தகப்பன் இருந்தால் என்று வேதத்துல போடப்படல. ஆனா இன்னொரு இடத்துல சகோதரன் இருந்தார் என்று போடப்பட்டிருக்கு. ஆனா இந்த சம்பவத்துல மாத்திரம் மார்த்தாள் மரியாள் மாத்திரம் தான் சொல்லப்படுகிறது. ஆனா இயேசு வீட்டுக்குள்ள வந்த உடனே மார்த்தாளுக்கு ஒரே சந்தோஷம். எங்கெங்கயோ ஊழி செய்த இயேசுன்னு பேரு கேள்விப்பட்டிருக்கோம், இன்னைக்கு என் வீட்டுல வந்திருக்கிறாரு, ஏழை வீட்டுக்கு வந்திருக்கிறாரு, அவருக்கு ஏதாவது நான் ஸ்பெஷலா செய்யணும்னு சொல்லி அநேக காரியங்களை ரொம்ப பிஸியா இருந்தான். ஆனா மரியாள் என்ன செய்தா, இந்த இயேசுவை இவ்வளோ வருஷங்களாக இவ்வளோ நாட்களாக கேள்விதான் பட்டிருக்கிறோம், இன்னைக்கு எங்க வீட்டுல வந்திருக்கிறேன்னா நான் அவர் பாதத்துல அமர்ந்து அவர் சொல்லுகிறத கேட்க போகிறேன். சோ இந்த காரியம் தான் வேதத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ளும். சோ மார்த்தாள் செய்தா பற்பல வேலைகள், உணவு செய்வதில, வீட்டை சுத்தம் செய்வதில, மற்றும் என்னென்னதெல்லாம் ஆயத்தப்படுதுன்னு தெரியல, பல வேலைகளை பிஸியா இருந்தான். ஆனா மரியாளோ ஆண்டவர் பாதத்துல அமர்ந்துட்டாங்க. இன்னைக்கு உங்களுக்கு இதே காத்து நான் சொல்ல விரும்புகிறேன், நீங்க மார்த்தாளா இருக்க போறீங்களா, மரியாளா இருக்க போறீங்களா? மார்த்தாள் ஆண்டவர் வந்தது என்று அதை கூட புரிஞ்சு கொள்ளாம ஆண்டவருக்கு தான் செய்ய முற்பட்டா. ஆனா ஆண்டவர் எதை பாக்குறானா, என் பாதத்துல அமர்ந்திருந்தாலே நீ போதும், நான் எல்லாத்தையும் பார்த்து கொள்ளுகிறேன். இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் இந்த பாஸ்டரை பார்க்க போலாமா, அங்க போலாமா, இந்த கூட்டத்துக்கு போலாமா, அல்லது இந்த மனிதரை போய் பேசலாமா, தேவைக்காக இந்த மனிதரை கேட்கலாமா, இப்படி பற்பல வேலையில இருக்கிறார். ஆனா ஆண்டவர் உங்க வீட்டுல இருக்கிறாருங்க. நீங்க ஊழியரை போய் பார்க்க போறீங்க, சர்ச்சில போய் பார்க்க போறீங்க, இந்த கூட்டத்துல அந்த கூட்டத்துல எல்லாமே அங்க எங்கெல்லாம் பார்க்க போறீங்க. ஆனா அதை கேட்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் உங்க வீட்டுல அமர்ந்து இருக்கிறாங்க. அதை விட்டுட்டு நீங்க எங்கேயோ தேடுறீங்க. இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா, உலகத்தை தேடிக்கொண்டிருக்கிறாங்க. ஆண்டவர் என்ன வேலையில ஆசீர்வதிக்க மாட்டாரா, அல்லது ஆண்டவர் எனக்கு இந்த பிசினஸ் உயர்வு தர மாட்டாரா, ஆண்டவர் என் வாழ்க்கையில் ஒரு மகிமை கொடுக்க மாட்டாரா, ஆண்டவர் என் வாழ்க்கையில் இந்த தேவைகளை சந்திக்கப்பட மாட்டாரா, இந்த கடன் பிரச்சனை அடைக்க மாட்டாரா, எனக்கு இந்த திருமண காரணம் நடைபெறாத, அந்த குழந்தை பாக்கியம் கிடைக்காதா என்று எண்ணற்ற காரியங்களை அங்கங்கே தேடிக்கொண்டிருக்கிறாங்க. ஏன்னா நீங்க யோசிச்சு பாருங்க, குழந்தை கிடைக்கலாம் அவங்க சொல்றாங்க, இவங்க சொல்ல, இங்க போய் பாக்குறது, டாக்டரை பாக்குறது, மருந்தை பாக்குறது நினைப்பாங்க. படிப்புக்கு பணம் தேவைன்னா இந்த மனிதனை போய் பார்க்கலாமா, அந்த பேங்க பார்க்கலாமா, இதை செய்வாங்க. அல்லது வேலை கிடைக்கலாம், இந்த மனிதனோட சிபாரிசு கிடைச்சா இருக்கு, அந்த மனிதனோட சிபாரிசு கிடைச்சா நடக்கான்னு சொல்லிட்டு இப்படியா எண்ணற்ற காரியங்களை தேடி பாக்குறாங்க. அல்லது வீடு வாங்கினா எப்படியாவது கடன் கிடைக்காதா, லோனு கிடைக்காதா என்று இப்படியாக தேடிக்கொண்டிருக்கிறாங்க. ஆனா இது தேடிக்கொண்டிருக்கிற எல்லாருக்கும் நான் சொல்ற ஒரே ஒரு பதில், இதெல்லாம் பாக்குறதுக்கு முன்பதாக நீங்கள் கர்த்தருடைய பாதத்தை பார்த்திருக்கீங்களா? மரியாளை போல தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு. நீங்க எவ்வளவு பார்த்தாலும் ஒரு நாள் இல்ல ஒரு நாள் எல்லாரும் கைவிட்டுருவாங்க. உதவி செய்யணும் சொன்னவங்க கைவிட்டுருவாங்க, உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்றேன்னு சொன்னவங்க மறந்து போயிடுவாங்க. ஆனா கடவுள் சொல்றாரு, உங்களை விசாரிக்கிற கர்த்தர் உங்களை மறக்க மாட்டாரு. அவர் பாதத்துல அமர்ந்து நீ காத்திருக்கிறது ஒரு நாளும் வீணா போகாது. அது எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் அவர் பாதத்துல அமர்ந்து நீ ஜெபித்த காரியத்துக்கு அவர் பதிலளிக்காம போக மாட்டார், நிச்சயமாகவே பதிலளிப்பார். நீங்க அதுக்குதான் பாதத்துல அமருங்க. நீங்க அங்கங்கே ஓடாதீங்க, இதை செய்யாதீங்க, அதை செய்யாதீங்க, பற்பல வேலைகள் உலக காட்டுல பிஸியா இருக்காதீங்க. தேவ பாதத்துல அமர்ந்து ஜெபிக்க உங்களை ஒப்பு கொடுத்து பாருங்க, ஆண்டவர் உங்களுக்கு அதிசய ஆயத்தமா இருக்கு. என்ன நடந்தது? மார்த்தாள் மரியாளுடைய சகோதரன் வியாதியில மரிச்சான்.
உடனே எல்லாரும் சொல்லிட்டாங்க, அவ செத்துட்டா, அவ்வளவுதான், இதுக்கப்புறம் உயிரே வராதுன்னு சொல்லிட்டு. ஆனா ஆண்டவர் பாதத்துல அமர்ந்த மரியாளுக்கு தெரியும், ஏசப்பா இங்க இருந்தா என் சகோதரன் மறிக்க மாட்டான்னு. அதே விசுவாசத்தோடு இருந்தா. இந்த செய்தி இயேசுக்கு அறிவிக்கப்பட்டது. 3 நாள் கழித்து இயேசு வந்தா. எல்லாரும் சொன்னாங்க முடிச்சிச்சிங்க அப்படின்னு சொல்லும் போது மரியாள் அமைதியா தேவ பாத்துல அமர்ந்திருந்தா. உடனே ஆண்டவர் கல்லறை இடத்துல போய் மரித்து 3 நாள் ஆகிய லாசரை உயிரோடு எழுப்ப செய்தார். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில கூட எல்லாரும் சொல்லியிருக்கலாம், முடிஞ்சிச்சுங்க, உங்க வாழ்க்கையில கவலையே முடிய போகுது, உங்க வாழ்க்கையில கவலையே முடிஞ்சிச்சுன்னு சொல்லலாம். ஆனா ஆண்டவர் பாத்துல அமர்ந்து பாருங்க, எத்தனை வருஷங்கள் ஆனாலும் அதை மறுபடியும் என் தேவன் உயிர்ப்பிக்க வல்லமுள்ள தேவனா இருக்கிறார். நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா? உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். கண்களை மூடி நான் ஜெபிக்க. அன்புள்ள தகப்பனே, இயேசுவின் நாமத்தினால அவர் உங்களை விசாரிக்கிற ஆனபடியால் உங்கள் கவலைகள் அவர் மேல் வைத்து விடுகின்ற வார்த்தைக்காக ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த ஆகஸ்ட் மாதத்துல இந்த வார்த்தைக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். இது அநேக நபருக்கு ஆசீர்வாதமாய் மாறட்டும். அவங்க குடும்பத்துக்கும் வாழ்க்கைக்கும் ஆசீர்வாதமாய் மாற போற கிருபைக்காக நன்றி. என்னோடு இணைந்து ஜெபிக்கிற யாரா இருந்தாலும் அவங்களுடைய வாழ்க்கையில எதை குறிச்சு கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாளோ அந்த கவலை எல்லாம் உங்க மேல வைக்கிற சொல்லுங்க. இயேசுவின் நாமத்துல என் வாழ்க்கையில இருக்கிற எல்லா கவலையும் உங்க மேல வைக்கிற, கணவரை குறித்து கவலை உங்க மேல வைக்கிற, பிள்ளைகளை குறித்திருக்க கவலை உங்க மேல வைக்கிற, எதிர்காலத்தை குறிச்சிருக்கிற கவலை உங்க மேல வைக்கிற, படிப்பை குறிச்சிருக்கிற கவலை உங்க மேல வைக்கிற தகப்பனே, அல்லது பிள்ளை இல்லாதபடி இருக்கிற அந்த கர்ப்பத்தின் காரியத்துக்கு உங்க மேல நான் வைக்கிறேன் தகப்பனே, அல்லது வெளிநாடுகளுக்கோ அல்லது கடன் பிரச்சனைக்கோ எதுவா இருந்தாலும் அது எல்லாம் எடுத்து இயேசு மேல வைத்து பாருங்க. இயேசு உங்களுக்கு அவர் அற்புதம் செய்யறா இருக்கிறார். எப்பொழுதே யாரெல்லாம் உங்க மேல அந்த பாரத்தை வச்சிருக்கிறாங்க, நீங்க அற்புதம் செய்யுங்கப்பா. நீங்க ஒரு அதிசயத்தை செய்யுங்க. நீங்கள் அதிசயத்தை செய்ய போற கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறாங்க. கவலையோடு கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதம் செய்யுங்கப்பா. இந்த மாதம் அற்புதம் நடைபெறுவதாக. இது ஒரு சுதந்திரம் தின மாதம் தகப்பனே. இந்த மாதத்துல நீர் ஒவ்வொரு ஜனங்களுக்கு கவலையிலிருந்து ஒரு விடுதலை அளிக்க போற கிருபைக்காக நன்றி. நான் மனதார வாழ்த்தி ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். இந்த மாதம் முழுவதும் நடத்துங்க. தேவைகள் சந்திக்கப்படட்டும், அற்புதம் நடைபெறட்டும். கர்த்தர் உங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லா இறுதிய பாரங்களை எடுத்து போட்டு ஒரு சமாதானத்தில் இந்த மாதம் கழிக்க உதவி செய்வாங்க. மனதார வாழ்த்தி ஆசீர்வதிச்சு இயேசு மூலம் கேட்கிற தகப்பனே, நண்பு தேவ ஜனங்களே, நிச்சயமாகவே இந்த வாக்கு தத்துவம் உங்க வாழ்க்கைக்கு மிகவும் ஆசீர்வாதமா இருக்கும். அதனால இன்னிலிருந்து கவலைப்படாதீங்க. கவலை வந்துச்சுன்னா கர்த்தர் மேல வச்சிருங்க. அவர் உங்களுக்கு அற்புதமாக மாற்றி முடிக்கிற தேவனா இருக்கிறார். ஒருவேளை நீங்கள் சென்னை பட்டத்து சுற்று வட்டாரத்துல அல்ல செங்கல்பட்டு மாவட்டத்தை சேர்ந்தவளா இருந்தீங்களா, நம்முடைய ஊழியத்தில் தொடர்பு கொள்ளும்படி அன்புடைய கிட்ட. ஏன்னா உங்களுடைய விடுதலைக்காக ஆசீர்வாதத்துக்காக நம்முடைய ஊழியத்தினுடைய குழுவினர் ஜெபிக்க ஆயத்தமா இருக்கிறாங்க. அது மாத்திரமல்ல, சோ உங்களுடைய விடுதலைக்காக உங்களுடைய ஆசீர்வாதத்துக்காக ஒவ்வொரு வேலைக்கிழமை தோறும் விடுதலை கூட்டம் ஒன்று நம்முடைய விடுதலை ஸ்தலத்தில் வைத்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நீங்கள் அந்த விடுதலை கூட்டத்துல பங்கு பெறும்படி அன்புடைய கேட்டுக்கூட, அல்லது செம்பாக்கத்தில் இருப்பீர்கள் என்று சொன்னால் திருப்போரூர், செம்பாக்கம் மற்றும் சுற்றுவட்டார கிராமங்களிலும் சொன்னால் அங்கே வைக்கிற ஒரு விசேஷத்தை கூடுகையில நீங்கள் பங்கு பெறும்படியாக அன்புடைய கேட்டு, அல்லது நீங்கள் வெளி மாநிலங்களிலிருந்து அல்லது வெளி ஸ்டேட்ல அல்லது வெளி நாடுகள் இருந்து பார்த்து கொண்டிருப்பேன்னு சொன்னால் ஊழியத்தோட தொலைபேசி எண்ணை நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுடைய விடுதலைக்காக ஜெபிக்க நாங்கள் ஆயத்தமா இருக்கிறோம். நிச்சயமாகவே கர்த்தர் உங்க வாழ்க்கைக்கு பெரிய காரியம் செய்றார். கர்த்தாவே உங்களுடைய குடும்பத்தை ஆசீர்வதித்து நடத்துறாங்க. ஆமென்.